आप जिस व्यक्ति को कॉल कर रही हैं, वह उत्तर नहीं दे रही है। எல்லாம் வல்ல இறைவனே,
அனைவருக்கும் வணக்கம்.
ஓகே அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 298 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் மனிதனின் இயற்கை காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை உன்னுடல் உன்னுடன் இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரோட்டரியின் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியின் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியின் ராஜ்குமார் அவர்களுக்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சங்கமம் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரோட்டரியன் காமராஜ் அவர்களுக்கும், தலைவர் ரோட்டரியன் முருகன் அவர்களுக்கும், செயலாளர் ரோட்டரியன் சகாயராஜ் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வரவேற்புகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மற்றும் நமக்கு சிறப்பானது ஒரு நல்ல ஆசனங்களை செய்ய காத்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆசான் காளியப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே உள்ள அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரோட்டரி வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனே, மானுடத்தின் தந்தையே, ரோட்டரி நிறுவனத்தின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேறொன்றச் செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், சாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேறொன்றச் செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் சேவையால் மனிதர்களுக்கும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். பர்ஃபெக்ட்டா வந்துரும். ஆனா முன்னாடி ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இருடா எப்ப பாரு ஆயிடும். இன்னொன்று ஒரு வர கட்டணும். நீங்க சொல்லலாம். உட்கார்ற வணக்கம் வணக்கம். கண்ணப்பனையா இறை வேண்டுதல் சொல்லுங்க.
கட்டும்போது இன்னும் ஊர்ல பொண்டாட்டி வந்துடுவாங்க. பொண்டாட்டி கொஞ்சம் பேசுவோம், என்ன எது கேட்போம், எதனா விஷயம் ஷேர் பண்ணுவோம், என்ன கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கிடையாது. யாவாவோ வெளியவோ திருப்பி இங்கே இருங்க போறதா பரவாயில்ல. தீபாவளி முடிஞ்சு திருப்பி ஊருக்கு போறான போது நீ எனக்கு எப்படி யோனி நான் எப்படி பார்த்துக்கணும், போதுன்னு பார்த்துக்கணுமா இல்லையா? பதில் சொல்லு, பதில் சொல்லு. இல்ல நான் வரலாம் பொண்டாட்டி இல்லாத ஜாலியா தான் வேற வந்துட்டாலே அப்படிங்கிறா. ஆமான்றா. அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இக்கல்வியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய அமைதியடைய இறையாற்றலை வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல் எண்ணங்களில் செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். எல்லாரும் தயாரா இருங்க. சிம்முத்திரைங்க, நல்ல மூச்சு காற்று உள்ள எடுத்துக்குங்க. குழந்தைகளை எல்லாரும் மூச்சு காற்று உள்ள எடுக்கிறீங்களா? சிம்முத்திரை வச்சு முதுகு தண்டை நேரா வச்சுட்டு நல்ல காற்று உள்ள எடுங்க பார்க்கலாம். வாய் வழியாக அல்ல, மூக்கு வழியாக. ஓ மறுபடியும் நல்லா மூச்சு உள்ள இழுக்கலாங்க. வயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு. ஓ இன்னொரு முறை நல்லா உள்ளிடுங்க. எல்லாரும் உள்ளிடுங்க. காற்று உள்ளிடுக்கிறோம். ஓ எல்லாரும் கைகளை வணக்க முத்திரை வச்சு அப்படியே வேண்டிக்கோங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய பயிற்சியை தினமும் செய்யறோம், விடாம செய்யறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடம்பையும் உள்ளத்தையும்
வளப்படுத்திக் கொள்றோம், சரிப்படுத்திக் கொள்றோம். அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிராற்றலையும் உள்ளத்தையும் உயர்த்துவோம் அப்படின்னு வேண்டிக்கிறோம். இந்த கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். நலம் பெருக, வளம் பெருக, வாழ்வாங்கு வாழ்க. நல்ல கைகளை உரசுங்க, நல்லா சூடு வர உரசுங்க. எல்லாரும் உரசிக்கிட்டீங்களா? குழந்தைகளை எல்லாம் உரசுறீங்களா? அப்படியே கண்களை மூடி நல்லா கண்கள்ல வைங்க. கண்கள்லாம் நல்லா தெரியட்டும். சுவாசம் நல்லா ஆழமா போய் வரணும்னு வேண்டிக்கோங்க. அப்படியே நல்லா வருடி விடுங்க. காலெல்லாம் பிடிச்சி இழுத்து விடுங்க. அப்படியே கையெல்லாம் வருடி விடுறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. அடுத்த நிகழ்வாக கைகளுக்குண்டான பயிற்சி, கண் பயிற்சி. பாருங்க, கைகளை வந்து ஒரு 5 முறை தட்டுறோம். பாருங்க, 1 2 3 4 5. அடுத்து பாருங்க, 1 2 3 4 5. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து பாருங்க, பின்னாடி தட்டுறோம். 1 2 3 4 5. அடுத்து 1 2 3 4 5. அடுத்து பாருங்க, இப்படி தட்டுறோம். 1 2 3 4 5. அடுத்து இப்படி தட்டுறோம். இங்க பாருங்களேன், இந்த கட்டை விரலும் டச் ஆயிருக்கு. சரிங்களா? இப்ப தட்ட போறோம். 1 2 3 4 5. அடுத்து இப்படி பாருங்க, 1 2 3 4 5. அடுத்து பாருங்களேன், இந்த கட்டை விரலுக்கு நடுவுல இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவுல உள்ள போகுது. 1 2 3 4 5. அடுத்து இப்படி செய்ய போறோம். 1 2 3 4 5. அடுத்து பாருங்களேன், 1 2 3 4 5. அடுத்து இந்த சைடு 1 2 3 4 5. நல்ல ஒரு நீண்ட மூச்சு விழுங்க. நல்லா தீபாவளிக்கு சாப்பிட்டா எப்படி நல்லா கும்முன்னு சாப்பிடுவோம், அது போல நுரையீரல்னால கும்முன்னு உள்ள எடுத்து நிரப்ப போறோம். நல்லா உள்ள எடுக்க போறோம். மெதுவா வெளியேற்றுறோம். இன்னொரு மூச்சு ஆழமா உள்ள எடுங்க. எல்லாரும் நல்லா உள்ளிடுங்க. அப்படியே மெதுவா வெளியேற்றுங்க. இன்னொரு மூச்சு. அடுத்து பாருங்க, இன்னொரு முறை நல்ல கண்களை வந்து திறந்து இறுக மூடுறோம். உள்ள இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வெளியேற அளவுக்கு நம்ம கண்ணை நல்லா திறந்து மூடலாமா? குழந்தைகளை தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் கண்ணை நல்லா திறந்து மூட போறோம். சரியா? இங்க பாருங்க, நல்லா திறங்க. முன்னாடி இருக்கிறவங்க பயந்துடணும், அந்த அளவுக்கு திறக்கணும். பாருங்க, நல்லா திறக்கிறோம். நல்லா திறங்க. 1. அப்படி இறுக மூடுங்க. 2. இன்னொரு முறை நல்லா திறங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2. ஓகே. அடுத்து பாருங்க,
இந்த கண்கள் பயிற்சியோட சேர்த்து இந்த வாய்க்கும் கொடுக்க போறேன் இன்னைக்கு. நல்ல வாயை திறக்கிறவங்க பாருங்க, கை வச்சுட்டு வாயை திறந்து நல்ல நாக்க வெளியே நீட்டலாங்க. இங்க பாருங்க, ரெடி, 2. நல்லா திறக்கணும், நாக்க வெளியே நீட்டணும், ரொம்ப முக்கியம். உங்களுக்கு குரல் நல்லா வரணும், உள்ள இருக்கக்கூடிய அந்த நாக்கு இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடணும், நல்லா பசிக்கணும், நிறைய சாப்பிடணும், அந்த உமிழ்நீர் எல்லாம் நல்ல உமிழ்நீராக சுரப்பதற்கு, இந்த நாக்குல காற்று படுவதற்கும் இது முக்கியமான ஆசனம். அதனால நல்லா திறக்கிறோம், நல்லா திறங்க. 1, 2. நாக்கு நீட்டி ஒரு 10 வினாடி வைக்கலாங்களா? மறுபடியும் இன்னொரு முறை. எல்லா குழந்தைகளும் நல்ல வாயை திறந்து நாக்கு வெளியே நீட்டுறீங்க. வெரி குட். பாத்தீங்கன்னா அந்த நாக்குல கிடைக்குது இல்லையா அந்த உமிழ்நீர், நல்லா தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட்ற சுவையோட நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமிழ்ந்த நீரு அப்படின்னு சொல்லுவாங்க சித்தர். அந்த நீரு நாக்குல புண்ணே வராதுங்க. சரியா? அப்படிப்பட்ட பயிற்சி இந்த பயிற்சி. நீங்க காலையில தினம் கூட செய்து பார்க்கலாம், எல்லாரும் செய்து பார்க்கலாம். சரியா? அடுத்து கண்ணை நல்லா திறந்து இருக்கு மூடணும் இல்லையா? அடுத்தது நல்லா மேல பாக்குறோம், நல்லா மேல பாருங்க. தலையை தூக்கி மேல பாக்குறதில்ல, கருவிழி மேல போகணும். நல்லா மேல போகுது, கீழே வருது, மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ், மேல் கீழ். ஆழ்ந்த மூச்சு, நல்லா உள்ளடுங்க. மூச்சு காட்டுறேன், மூக்கொழியாக உள்ள ஆழமாக அப்படியே உள்ள போயிட்டு மெதுவாக வெளியில வரட்டும். அடுத்தது நல்லா வலது பக்கம் பாக்குறோம், அப்புறம் இடது பக்கம் பாக்குறோம். வலது இடது, ரைட் சைடு லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். ஒரு நீண்ட மூச்சு, ஆழமான மூச்சு, லாங் பிரீத்திங். நல்லா உள்ளங்க. அடுத்தது நல்ல வட்டம் போடுறோம் கண்கள்ல, அப்படியே வட்ட வடிவில் இந்த நிலையில சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மேல பாக்குறோம், வலது கீழே இடது மேல், அப்படியே 5 முறை நல்லா சுழற்றுங்க. நல்லா சுழண்டு வருது கண்கள், அப்படியே சுழண்டு வருது. 5 முறை செய்துக்கிறோம். ஒரு ஓய்வு. அடுத்ததாக எதிர் திசை, இப்ப இந்த சைடு சுழற்ற போறோம், இப்படி சுழற்ற போறோம். முதல்ல சுழற்றினது இப்படி சுழற்றணும், அடுத்தது இந்த வடிவத்தில் செய்யலாங்களா? எல்லாரும் செய்யுங்க. அதோட இந்த கண் நல்லா இருக்கணும்னா, கண்ணு நல்லா தெரியணும் அப்படின்னா, நீங்க நல்லா அந்த எழுதி போடுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா புரியணும்னா, ஒரு பழம், முக்கியமான பழம், கண்ணு நல்லா தெரியணும். அது என்ன பழம்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா? பப்பாளி பழம். அந்த பப்பாளி பழத்தை நல்ல வெறு வயிற்றுல உணவுக்கு முன்னாடி நல்லா 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுறதில்ல, நல்லா அந்த நல்லா பீஸ் போட்டு உணவுக்கு முன்னாடி
அல்லது அதை மட்டுமே ஒரு வேலையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கண்ணு நல்லா தெளிவா தெரியும், அழகா இருக்கும், ஒளியுடையதாக இருக்கும். அதனால நீங்க எல்லாம் நல்லா படிக்கணும், கண்ணு உறுத்தாம இருக்கணும் அப்படின்னா அந்த பப்பாளி பழத்தை நல்லா சாப்பிடணும். கண் எரிச்சலா இருந்ததுன்னா இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்து அப்படி நல்ல ஏதாவது நல்ல தூய தண்ணியில கர்ச்சீப் வந்து நல்ல தூய்மையா இருக்கணும், அந்த தண்ணியில வச்சு இப்படி நனைச்சு இப்படி கொஞ்ச நேரம் போட்டிருக்கலாம். நீங்க அதிக நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு 5 நிமிடம் கண்களை மூடி, கண்ணை திறந்தல, கண்களை மூடி இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா கண்ணு நல்லா தெரியும். அப்போ கண் பயிற்சியோட சேர்த்து என்ன சாப்பிடணும்? பப்பாளி பழம் சாப்பிடணும், கூட தேங்காய் பீஸும் வச்சுக்கலாம். ஆனா முதன்மையானது பப்பாளி பழம். அந்த பப்பாளி பழத்தை உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும், சாப்பிட்டு அதுக்கு பிறகு சாப்பிட்டாங்க. எப்பவுமே ஃப்ரூட்ஸ டிஃபன் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, என்ன சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, உணவுக்கு முன்னாடி சாப்பிடணும். சரிங்களா குழந்தைகளே? அதனால கண்கள் பயிற்சியும் செஞ்சுக்கணும், கண்ணுக்கான உணவும் சாப்பிட்டுக்கணும். ஏதாவது எரிச்சல் இருந்ததுன்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன மருத்துவ முறைகளும் கத்துக்கணும். சரிங்களா? இதோட இந்த பயிற்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கிறோம். எனக்கு கத்துக் கொடுத்த குருநாதர் காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஐயா செஞ்சு முடிச்ச பிறகு நேரம் இருந்ததுன்னா மறுபடியும் உங்களுக்கான சில பயிற்சிகள் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். சரியா? வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அக்கு பயிற்சி ஆசான் காளியப்பன் ஐயா அவர்கள் நமக்கு கற்றறிவிக்க இருக்கிறார்கள். காளியப்பன் ஐயா அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம். காளியப்பன் ஐயா. காளியப்பன் ஐயா நீங்க செய்யலாம். காளியப்பன் ஐயா.
காளியப்பனையா அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்கு. ஆடியோ மியூட்ல இருக்கியா? ஏன் நீங்க பேசுறது காதுல இல்லையா? மியூட்ல இருக்கான்னு பார்த்து அன்மியூட் பண்ணி. ஹலோ, அன்மியூட் பண்ணிட்டீங்களா? இப்ப பேசி பாருங்க. ஹலோ ஐயா, ஹலோ ஐயா, ஐயா, ஹலோ. அவரோட லேண்ட்லைன்ல கூப்பிடுங்க சார். அனுப்பனையா, என்ன பண்ணையா, என்ன பண்ணையா? ஐயா, அவங்களுக்கு ஆடியோ வரமாட்டேங்குதுயா, நீங்களே எடுத்துக்கலாம். சரிங்க ஐயா. சூரிய வணக்கம் சொல்லி கொடுத்துடலாம் குழந்தைகளுக்கு. சரியா சரியா, அவங்களுக்கு ஆடியோ வரமாட்டேங்குது, இப்ப பேசுறாங்க, ஆடியோ வரமாட்டேங்குது. சரிங்க. சூரிய வணக்கத்துக்கு முன்னாடி கவனிங்க குழந்தைகளே, அந்த உடலை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான பயிற்சி உருளாசனம். நல்லா கவனிங்க. அப்படியே படுத்துட்டு நல்ல உருள்றன்னு வச்சுங்களேன்.
அடுத்தது இந்த 2 கால்களையும் மடிச்சு பிடிச்சுக்கிறோம். எல்லாரும் மடிச்சு பிடிங்க. மடித்து பிடித்து அப்படியே நல்லா முன்னும் பின்னும் வரும். அப்படியே சைடுல அப்படியே நல்லா போடுங்க. இத செய்தீங்கன்னா சூரிய வணக்கம் பண்றதுக்கு உங்களுக்கு உடல் ஒத்துழைக்கும். நல்லா இழுத்து பிடிச்சிருங்க. அப்படியே 1 நிமிடம் அப்படியே சைடுல போட்டுருங்க. பார்க்கலாம். நல்லா இழுத்து பிடிங்க. ஒரு பந்து மாதிரி இருக்கணும். உங்களுடைய மூக்கு நுனி கால் முட்டையில வச்சுக்கணும். அப்படியே வைங்க. அப்படியே இது அதே போல இந்த சைடும் கட்டாயம் இழுத்து பிடிங்க. பல்வேறு பயனுடைய பயிற்சி இது. அப்படியே படுத்துட்டு நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடுங்க. அடுத்து பாருங்க, உங்களுக்கு படகு தெரியுமில்ல, அந்த மாதிரி படகு மாதிரி செய்யணும். அந்த உடம்ப இப்படி பாருங்க, இப்படி பிடிச்சுக்குங்க. உங்களுடைய கைகள் வந்து இப்படி கோர்த்திருக்கணும். சரிங்களா? காலை நல்லா மேல கொண்டு வாங்க. அப்படியே வைக்கிறோம். அப்படியே 10 வினாடி வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடணும். அதை விட ஒரு ஆழமான மூச்சு. இந்த பயிற்சியை நான் ஒரு முறை செய்யறேன் பாருங்க. அதுக்கு பிறகு நீங்க செய்யலாம். சரிங்களா? இத செய்துட்டு நம்ம சூரிய வணக்கத்துக்கு போக போறோம். இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஸ்கூல்ல சொல்றதெல்லாம் மனப்பாடம் ஆகல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மனப்பாடம் ஆகிறதுக்கான பயிற்சி, தலைக்கு நல்லா ரத்தத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய பயிற்சி. இங்க பாருங்களேன், அப்படியே கால் மேல போகுது. அப்படியே கால் மேல போன பிறகு அப்படியே இன்னும் கொஞ்சம் மேல போகுது. அப்படியே கொண்டு போயிடுறோம். மெதுவா மெல்ல கால்களுக்கு கீழே இருக்கிறோம். இப்ப பிளட் வந்து மறுபடியும் அந்த குவிந்திருக்கக்கூடியது கால்களுக்கு பாயும். நல்லா மூச்சு இழுக்கணுங்க. கைகள் வச்சிருக்கிற நிலை பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்படி கை உள்ள கொண்டு போறோம். உள்ள கொண்டு போயிட்டு இங்க பிடிக்கிறோம்.
முதல்ல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும், செய்துக்கிட்டே இருந்தா வந்துடும். இப்ப பாருங்க, இந்த நிலை கொண்டு போனா கூட போதும். இப்படி இப்படி வைக்கிறோம், மெல்ல மெல்ல நம்ம மேல உயர்த்திக்கலாம். நல்ல பயிற்சியுடைய குழந்தைகள், நல்ல திறனுடையவங்க அப்படியே மேல கொண்டு வந்துடலாம். ஆழ்ந்த மூச்சு. இந்த ஆசனத்துக்கு பேரு சர்வ அங்க ஆசனம். சர்வன அனைத்தும், அனைத்து பகுதிகளும் பயன்படக்கூடிய ஆசனமாக அமைக்கப்பட்டிருக்குது. நல்ல மூச்சு உள்ள இழுக்கணுங்க, வயிறு நிறையும் அளவு காற்று உள்ள இழுக்கணும். இந்த பயிற்சிக்கு கட்டாயம் மாற்றாசனம் உண்டு. இந்த பயிற்சியை நேற்று செய்யற மாதிரி இருந்தாதான் நீங்க இந்த சர்வாங்க ஆசனத்தை செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உறுப்புகள் அப்படியே இங்க மேல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த லேயர் இருக்கு. இருந்தாலும் தடுக்கப்படும், இருந்தாலும் நம்ம இத செய்துக்கணும். பாருங்க, மீன் ஆசனம் சொல்லுவோம், மச்சாசனம் இதை சொல்லுவோம். பாருங்க, அப்படியே மேல வருது, தலை மட்டும் மேல வருது, இடுப்பு தரையிலேயே இருக்கணுங்க. இடுப்பு எக்காரணத்தை கொண்டும் மேல வரக்கூடாது. தலை மட்டும் அப்படியே உள்ள போகுது, இந்த நெஞ்சு பகுதி மட்டும் மேல வருது. பாருங்க, அப்படியே கொண்டு போயிடும். தலை மேல வர்றதுக்கு வசதி இல்லைன்னா கூட நீங்க இப்படி வச்சுக்கலாம். ஓய்வு, ஆழ்ந்த மூச்சு. இன்னொரு முறை செய்து காட்ட போறேன், முழுமையா வரலன்னு நீங்க நினைக்க வேண்டாம். மறுபடியும் செய்ய போறோம். பாருங்க, கழுத்து நல்லா இழுக்கப்பட்டிருக்கு. ஆழ்ந்த மூச்சு. அப்படியே இடதுல பாருங்க, சைடுல புரண்டுக்கிறோம், சைடுல புரண்டு அப்படியே மேல வந்துடுறோம். நல்ல நேருக்கு ஆழமான மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நல்லா உள்ளிடுங்க, எல்லாரும் உள்ளிடுங்க. சூரிய வணக்கம் அப்படின்னா நம்ம சூரியனை பார்த்து வணங்குறது மட்டும் இல்ல, அது ஒரு பயிற்சியாக இருக்கு. அந்த பயிற்சி 12 நிலைகள்ல இருக்கு. அந்த அதிகாலையில நல்லா நீங்க வெறும் வயிற்றுல மோஷன் எல்லாம் போயிட்டு தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க இந்த பயிற்சியை தொடங்கலாம். இந்த பயிற்சி ஒண்ணு மட்டும் சூரிய வணக்கம் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தா போது நோய் உங்க உடம்புல வர்றதுக்கு பயப்படும். சரிங்களா? காலையில அந்த வெறும் வயிற்றுல இந்த சூரிய வணக்கம் போட்டுக்கிட்டே இருந்தா போதும், அவ்வளவு பயிற்சியாகும், ரத்த சுத்தமாகும், நல்ல விளையாட்டுல நல்லா இருக்க முடியும், நல்ல நினைவாற்றல் நல்லா இருக்கும். உடம்புக்கு மருத்துவர்கிட்ட போகணுங்க
சாப்பிடணுங்கிற அவசியமே இருக்காது. அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிடணுங்கிற அந்த நிலையே இருக்காது. வள்ளுவர் சொல்றாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றியோனின் பசித்து புசி அப்படிங்குது அவை பாட்டி. அந்த வழிவகையில வந்த நாம முழுக்க நோய்க்கு இடங்குடேல் அப்படிங்கிறாங்க அவை பாட்டி. அப்படிப்பட்ட நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா, நீங்களாம் மருத்துவமனைக்கே போகாம இருக்கணும் அப்படின்னா இந்த பயிற்சியை தினமும் செய்யணும். எல்லாரும் போய்க்கலாங்களா? குழந்தைகளே போய்க்கலாங்களா? அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாதான் நான் சூரிய வணக்கம் சொல்லி தர போறேன். ஹலோ, ஹலோ, சொல்லுங்க. நபர்கள் கம்மியா தான் இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. அப்படிங்களா? குழந்தைகள் கம்மியா தான் இருக்காங்க, சொல்லுங்க. நல்லா கவனிச்சுக்கிறோம். கைகள் மேல வரும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். ஒன்றாவது நிலை. அடுத்து இரண்டாவது நிலை. 2 நல்ல தலை தொங்க விடுறோம். அப்படியே மூச்சு காற்று வெட்டிக்கிட்டே போறோம். மூன்றாவது நிலை. நிலை 3. அடுத்து 4வது நிலையில் வலது கால பின்னாடி கொண்டு போய் வைக்கிறோம். இது பாருங்க, இந்த காலுக்கும் இடைவெளி வேணும். இந்த 2 கைகளையும் இந்த காலினுடைய சைடுல வச்சிருக்கிறோம். இந்த 2 கைகள் கால் ஒரே நேர்கோட்டு இருக்கணும். கழுத்து மேல பார்த்தோம். 4. அடுத்து 5. கால் முட்டியை பார்க்கிறோம். 6. 7 பாம்பாசனா. 7. அடுத்தது 8. வலது கால் தானே பின்னாடி வச்சோம். இப்போ வலது காலை 2 கைகளுக்கு நடுவில் வைக்கிறோம். 9. 10. 11. 12. நல்லா மூச்சு இழுத்து விட்டுறோம். கைகளை கோர்த்துட்டு ஆழமான மூச்சு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. நல்ல உடம்பு முழுவதும் நல்ல பயிற்சியாகி ஃப்ரீயா இருக்கும். இந்த சமயத்துல நல்ல மூச்சு காற்று உள்ளெடுத்தோம்னா நல்லா ஆழமாக உள்ள போய் வரும். இன்னொரு முறை நாம செய்து பார்த்துடுறேங்க. அதே சூரிய வணக்கத்தை அப்படியே கைகள் மேல கொண்டு வர்றோம். வணக்கம் முத்திரை வைக்கிறோம் இல்லைங்களா, சாமி கும்பிடுறோம் இல்லைங்களா, அது போல நல்ல கைகள் உயரும் பொழுது காற்று உள்ளே போகட்டும். கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியே இருக்கிறது. முதல் நிலை 1,
அடுத்த நிலை 2 3. இந்த சமயத்துல வந்து லெஃப்ட் எடுத்து பின்னாடி வச்சுக்கலாம். 4. அடுத்தது 5. முட்டி பார்க்கிறோம். 5. 6வது நிலை முகாய் கட்டை தலையில் இருக்கு. இரு கைகளையும் சைடில் வச்சிருக்கிறோம். இது 6வது நிலை. 7 8 9 10 11 12. நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடலாங்க. முன்னும் பின்னும் வளைஞ்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்காக வேண்டி கோணாசனம். அப்படியே கீழே கொந்துடுறோம், அப்படியே கொந்துடுறோம். அப்படியே தரையில் அமர்ந்து சுவாசத்தை கவனிக்கிறோம். இப்படி தொடர்ச்சியாக காலையில வந்து சூரிய வணக்கம் பிளஸ் வந்து இந்த கோணாசனத்தை மட்டும் கூட பண்ணிட்டு நீங்க இந்த கிரியா பயிற்சியை வந்து நீங்க பண்ணிக்கலாம். மற்ற பயிற்சிகளும் பண்ணுவது, அல்லது நேரம் குறைவாக இருக்குது அப்படின்னா நம்ம சூரிய வணக்கத்தை மட்டும் பண்ணிட்டு வலதிட்டதாக பண்ணிட்டு கிரியா பயிற்சியை பண்ணிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்க சாந்தி ஆசனம் அவசியம் போட்டுக்கலாம். இப்படி மாற்றி மாற்றி செய்யும் பொழுது நம்முடைய உடலும் உள்ளமும் நம்முடைய அன்றாட பணிகள் செய்வதற்கு துணை செய்யும். குறிப்பாக வந்து வளர்ற குழந்தைகளுக்கு வந்து ஆசனம் செய்வதை விட இந்த சூரிய வணக்க பயிற்சி வந்து மிக மிக அவசியமானது. எல்லா நாடி நரம்புகளும் இயக்கப்படும், ஜீரணம் ஒழுங்குபடும், ரத்தோட்டம் சீராகும். சுரப்பி மண்டலங்கள், உடம்புல இருக்கக்கூடிய சுரப்பி மண்டலங்கள் தான் நம்முடைய மனநிலையும் அந்த உடல் ஆரோக்கியம் தீர்மானிக்குது. அதனால அந்த சுரப்பி மண்டலங்களையும் ஒழுங்குபடுத்துவதற்கு இப்படிப்பட்ட பயிற்சி உதவுது. அதனால பள்ளிகள்ல நம்ம விளையாட்டு பயிற்சியோட சேர்த்து ஒரு வகுப்பு தினம் ஒரு 25 நிமிடம் 30 நிமிடம் ஒரு நல்ல சூரிய வணக்கம் எல்லாம் போட்டு மற்ற பயிற்சிகளும் செய்யும் பொழுது கட்டாயம் அவனுடைய பிரீத்திங் நல்லா இருக்கும், மூச்சு நல்லா இருக்கும். அந்த மூச்சு தடையில்லாம போறதுதான் அவனுக்கான ஆரோக்கியம். அப்போ உணவு முறைகளை ஒழுங்குபடுத்தி அந்த குழந்தைகளுக்கு பயிற்சி முறைகளையும் சரியாக கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து அந்த குழந்தைக்கும் அந்த குடும்பத்தாருக்கும் இந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பயனுடைய குழந்தையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல ஆணித்தரமாக பதிய வைக்கிறோம். அதோட இந்த சர்வாங்காசனம் என்பது மிக 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 முக்கியமானது. இந்த சர்வாங்காசனம் வந்து முழுக்க வந்து அந்த எரணியா தொந்தரவை சரி பண்ணும். அடுத்து மிக முக்கியமானது நுட்பமானது என்ன அப்படின்னா, நல்ல அப்படி தலை கீழே வரும் பொழுது இந்த காலில் இருக்கக்கூடிய இடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பிளட் முழுவதும் இங்க குவிக்கப்படும், தலைக்கு குவிக்கப்படும். அப்போ இந்த நாடி ஓட்டம், மூச்சு ஓட்டம் திறக்கப்படும். சுவாசம் பாருங்க, தடையே இல்லை. இப்படியெல்லாம் பண்ணி பண்ணி யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்ட்டு சித்தர்கள் திருக்கூட்டம் மனித குலத்துக்கு அருளிய இக்கல்வியை தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டு வர்றோம். பல்வேறு நபர்கள் வந்து இதை உணர்ந்ததுனால அங்கங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால அருகாமையில் இருக்கக்கூடிய யோகா சென்டர்கள்ல வந்து யோகா பயிற்சியாளர்களை, சித்த மருத்துவர்களை, ஓமியோபதி மருத்துவர்களை, பாரம்பரிய மருத்துவர்களை ஊக்குவித்து
வளர்த்தோமானால் இந்த சமூகம் வளரும் அப்படிங்கிறத இந்த காலை வேளையில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அதனால ஒரு தீபாவளிக்கு முந்தின நாள்ல இப்படி ஒரு குழந்தைகளுக்கான நிகழ்வாக அமைக்கப்பட்டிருக்கு. அதனால எல்லாரும் செய்யுங்க. தொடர்ச்சியாக அந்த யோக பயிற்சிகளையும் கிரிய பயிற்சிகளையும் செய்து தங்களையும் தங்களுடைய குடும்பத்தாரையும் மேன்மேலும் உயர்த்துவோம். புகையில்லாத தீபாவளியாக அமையும் என தெரிவித்துக் கொண்டு ஐயாவுக்கு இடைவெளி விட்டு ஓய்வெடுக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. இன்று காளியப்பன் ஐயாவெல்லாம் கலந்துக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து தொடர் இணைப்பு வந்து ஆடியோ வந்து அவங்களுக்கு கிடைக்காதனால கலந்துக்க முடியல. அதனால வந்து நீங்க எடுத்த உடனே நீங்க இந்த செஷன் முடிச்சிருவோம். நன்றி நன்றி ஐயா. உங்களோட நல்ல ஆசனங்கள், புதுமையான இன்னைக்கு வந்து சூரிய நமஸ்காரம் ஆசனங்கள் அருமையாக இருந்தது. மற்றும் நாளை நமக்கு தீபாவளி 116ஆம் நாள் நாம் தீபாவளியை கொண்டாட இருக்கிறோம். இந்த காலை வேளையிலே தீபாவளியை கொண்டாடும் நாளை நமது நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, 10:30 to 11 மணி வரைக்கும் நாளை காலையில நம்ம காலை சக்கரம் நிகழ்வு நடக்கும். ஏன்னா வந்து நம்ம 5 to 6, 6 to 7 வந்து எல்லாரும் தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறதுனால காலையில அந்த வேலையில நம்ம வைக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறதுனால நம்மள காலை சக்கரம் நிகழ்வு வந்து நாளை தீபாவளியை முன்னிட்டு நாளை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நமது நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும். ஆகையால் இந்த இணைப்பில் உள்ள அனைவரும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடிவிட்டு பலகாரங்களையும் ஸ்வீட்டுகளையும் சாப்பிட்டு விட்டு அடுத்தது நம்ம நிகழ்வை வந்து ஒரு இனிமையான நிகழ்வாக மாற்றி கொடுக்கும்படி அனைவரிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளை வந்து நமது வந்து பயிற்சி முறைகள் இருக்காது. எல்லாரும் ஒரு சந்தோஷமான நீங்கள் யார் வேணாலும் இதுல பேசலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்வா தான் இருக்கும். அதனால வந்து நமக்கு வந்து 10:30 to 11 மணி வரைக்கும் வந்து நம்ம நிகழ்வா இருக்கும். 11 to 11:30 வந்து நமக்கு சிறப்பு பேச்சாளர் நாளைக்கு வந்து தீபாவளியை பற்றியும் நம்மளுடைய தமிழ் வளர்ப்புகளை பற்றி சாவித்ரி கிருஷ்ணமூர்த்திங்கிறவங்க வந்து நமக்கு பிரான்ஸ்ல இருந்து, அதாவது எங்களோட ரோட்டரி கிளப்ல உள்ளவங்க வந்து பிரான்ஸ்ல இருந்து நாளைக்கு வந்து நமக்கு வந்து இந்த பயிற்சி எடுக்க இருக்கிறாங்க. அதனால பன்முக பேச்சாளர் வந்து நல்ல ஒரு சிந்தனையாளர், நிறைய அவார்டு வாங்கி இருக்கிறாங்க. அவார்டுங்கிறத விட அவங்களோட பேச்சு திறமை அவ்வளவு அருமையா இருக்கும். கேட்கறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதனால வந்து நாளை இணைப்புல வந்து எல்லாரும் சிறப்பா தீபாவளியை கொண்டாடிட்டு பலகாரங்களை சாப்பிட்டுட்டு நிகழ்வை வந்து கண்டிப்பா கலந்துகிட்டு சிறப்பிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய நிகழ்வு காலை 10:30 மணியோடு 11:30 மணி வரை கண்டிப்பாக நடக்கும். அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் இணைய வழி வாயிலாக அழைப்பிதழ், அதாவது நாளைய அழைப்பிதழ் வந்து கண்டிப்பாக அனுப்பப்படும். எனவே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் என்று இந்த காலச்சக்கரம் நிகழ்வு மூலமாக அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நாளை தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளி முன்னதாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்று நமக்கு சிறப்பான நல்ல பயிற்சிகளை அளித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கு சிறப்பான பயிற்சியை அளிக்க காத்து கொண்டு இருந்தும் நமக்கு அளிக்க முடியாமல் சில ஜூம் கோளாறுனால கலந்துக்க முடியல, அவங்களால பயிற்சியை வந்து கொடுக்க முடியல கண்ணப்பன் ஐயா காளியப்பன் ஐயானால. அதனால அவர்களுக்கும் நமக்காக மெனக்கெட்டு இந்த நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவம். அவங்களுக்கும் இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்திற்கும், இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றி நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் கடலூர் சங்கமம் சங்கத்திற்கும், மற்றும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து எந்த வேலைகள் இருந்தா நாளைக்கு தீபாவளியா இருந்தாலும் இன்னைக்கு நிறைய வேலைகள் இருக்கும், அதையும் விட்டுட்டு இந்த காலச்சக்கர நிகழ்வுக்காக வந்து உங்களது இதை வந்து சிறப்பித்து கொடுத்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை தீபாவளி திருநாளில் அனைவரும் புத்தாண்டு நிகழ்வோடு சந்திப்போம் என்று கூறி காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நாளை காலை நமது நிகழ்வு நடக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை ஒரு நாள் மட்டும் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நமது நிகழ்வு நடக்கும். அதற்கடுத்து தொடர்ந்து நமது காலை 5 to 6 தான்
அதனால நாளை காலையில வந்து நடக்கிற அந்த 10 to 11 நிகழ்வுல வந்து அனைவரும் சிறப்பாக கலந்து கொண்டு தீபாவளி காலைச்சத்திரம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றி கொடுக்கும் வரை மீண்டும் மீண்டும் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். நல்லதுங்க ஐயா, நல்லதுங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா, அட்வான்ஸ் விஷ் ஹாப்பி தீபாவளிங்க ஐயா. நாளை 10:30 சந்திக்கிறாங்க ஐயா. நல்லதுங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காலை சக்கரம் இருக்க எல்லாருக்கும், அவங்க குடும்ப அனைவருக்கும் முன்னதாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண்ணப்பன் ஹாசனுடைய எக்ஸசைஸ்லாம் அருமையா இருக்கு. சூரிய நமஸ்காரம் பண்ணாலே போதும் அப்படின்னாரு. அது எல்லாருக்கும் பொருந்தும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க, நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். தலைவரை மீட்டிங் என் பண்ணிடலாமா? பண்ணிடலாம்.